இதுதான் வந்துட்டு பவனி வந்தோன்றது பாருங்க. இதோ எங்கள் பங்கின் பாதுகாவலரே, எங்களுக்காக காவலரே, எங்களுடைய வணக்கம் முறையில் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்? சொண்டகுழி ஆஸ்பத்திரி வீதி அமைந்துள்ள யோனியார் தேவாலயத்தை தான் வந்திருக்கோம். இன்றைக்கு திருச்சொருப பவனி அந்த அழகாக அந்த வீதிகளில் எல்லாம் மக்கள் எல்லாம் அந்த ஊதுபத்தி எல்லாம் தீபங்கள் எல்லாம் கொளுத்தி அந்த திருச்சொருப பவனியை வரவேற்கும் காட்சியை தான் பார்த்துட்டுருக்குறோம். வாங்கோ என்னென்ன நடக்குது, எப்படியெல்லாம் நடக்குது, வடியெல்லாம் கொளுத்தி யாரை வாரம் செய்தாங்க அந்த காணொலி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்க. தொடர்ந்தும் வீடியோக்களோடு இணைந்திருங்க.
இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுத்தவர் எம்முடைய தூய ஸ்நாபக அருளப்பர். அதனால்தான் அவர் ஸ்நாபக அருளப்பர் என்று அல்லது திருமுழுக்கு அருளப்பர் என்று அழைக்கப்படுகின்றார். அவர் அன்று அந்த யோக மக்கள் கரையில் இருந்து மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்துக் கொண்டிருந்த வேளையில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெறுவதற்காக கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். அந்த பகுதி இவ்வாறு சொல்லப்படுகின்றது. யோவான் அறிந்தின் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான் நான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன் இவராயிரம் அருந்தும் என்று கூறி தடுத்தார். அப்போது என் அன்பார்ந்த மைந்தர் இவர் பொருட்டு திருமுழுக்கு யோவானை எங்களுடைய பாதுகாவலராக கொண்டுள்ளோம். எங்களுடைய தேவைகளில் பரந்து பேசுவோர் அவர். ஆண்டவரிடம் நிச்சயமாக எங்களுக்காக வேளையில் நாங்கள் ஆண்டவரிடத்தில் மன்றாடுகின்ற வேளையில் பிரார்த்தனை யோர்தானாற்றங்கரையில் வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துநாதருக்கு முன்னோடியாயிருக்க வரமடைந்த ஸ்நாபக அருளப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துநாதருடைய உண்மையான வழி பாவிகளை தர்ம வழிக்கு திருப்பின ஸ்நாபக அருளப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துநாதருக்கு தவத்தில் ஞான ஸ்நானம் கொடுக்கப்பெறு பெற்ற ஸ்நாபக அருள அவருடைய பணியிலே பங்கேற்று எங்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் வழியை சொல்லித் தந்த தூய யோவான் எங்கள் மத்தியிலே வலம் பெறுகின்றார். ஆண்டவர் இயேசுவை சந்தித்து அவரை திருமுழுக்கு கொடுத்து அவருடைய பணியை அவரை வழியனுப்பி வைத்த அந்த பேறு பெற்ற தூய யோவான் எங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் வேண்டுகின்ற வழங்கத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற
இப்பொழுது ஏனையின் வீதியால் இதுதான் வந்துட்டு பவனி வந்தோன்றது பாருங்க. திருச்சூர் பவனி வந்தோன்றது பாருங்க. அருளிய பெற்ற நிறைவாக ஆண்டவர் உடனே பெண்களெல்லாம் உம்முடைய திருவாற்றின் கனியாக இயேசுவின் ஆசி பெற்றவரே திருவயிற்றின் கனியாக இயேசுவின் ஆசி பெற்றவரே அருள்மிய பெற்ற நன்னிவாழ்வு ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசை பெற்றவரே அருள்மிய பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரே தாயே தாயராயிருக்கிறங்களுக்காக இப்பொழுது தங்கள் பின்வழியிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்மிய பெற்ற மரியே வாழ்க பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறங்களுக்காக இப்பொழுது தங்கள் பின்வழியிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்மிய பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவள் எருசலேமில் யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி நீர் யார் என்று கேட்டபோது அவர் நான் மெசியா அல்ல என்றார். எனவே உம்மை பற்றி என்ன சொல்லுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் ஆண்டவருக்காக வழியை செம்மைப்படுத்துங்கள் என பாலநிலத்தில் குரல் ஒன்று கேட்கின்றது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை பற்றியே என்று உரைத்தார். ஆம், ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்தி ஆண்டவரை எங்கள் மத்தியிலே கொலுவேற்க செய்ய
எங்கள் மத்தியிலே அவர் உலா வருவதற்கு வழி சமைத்தவர். ஆண்டவர் எங்கள் மத்தியிலே வாசம் செய்வது யோகா ஆற்றங்கரை பகுதிகளிலும் ஏனைய இடங்களிலும் அழைப்பு விடுத்த பொழுது நிச்சயமாக அந்த அழைப்பு இன்று எங்களுக்கும் தரப்படுகின்றது. ஆகவே நாங்கள் ஆண்டவரின் வழியில செல்வதற்கு தூய யோவான் அருள் தர வேண்டும் என்று தூய மரியன்னை மூலமாக ஆண்டவரை பார்த்து இந்த காரணிக்கத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் காட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளிய பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிய பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிய பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவே. அருளிய பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிய பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனிதங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிய பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசை பெற்றவள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிய பெற்ற மரியே வாழ்க,
பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நாங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோமே. அருள்மிகு புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நாங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோமே. அருள்மிகு மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி யாருக்கும் மாட்சிமை உண்டாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பரிசுத்த ஆவியான தேவனே, மாறாப்புற ரூபமாக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவினுடைய திருவாக்கினாலே வாழ்த்தப்பட்ட ஸ்நாபக அருளப்பரே, என்கிற நாமம் அடைந்த ஸ்நாபக அருளப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித இறைவாக்கிய அருளப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆதிபிதாக்களின் பாதாளத்தில் இறங்கி கிறிஸ்துவின் வரவை மரித்த நீதிமான்களுக்கு பிரசங்கித்த ஸ்நாபக அருளப்பரே, மாசனம் அடைந்த ஸ்நாபக அருளப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சந்திரவாகுடி மாதவனே, சந்தோஷ சுனையே.
முத்தை உடைத்துக் கொண்டு குரலொலி ஒன்று பாலைவனத்திலே ஒலித்தது. அது எங்களுடைய புனிதரின் குரலொலி. ஆண்டவர் இயேசுவை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்வதற்காக ஒலித்த குரலொலி அது. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்த பொழுது அவரை ஆட்டுக்குட்டி என்று சொல்லி எங்களுக்கு சுட்டி காட்டிய குரலொலி உண்மை என்னவென்று சொல்லி எங்களுடைய புனிதராக நாங்கள் பெறுவதற்கு நாங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். அவருடைய பாதுகாவலில் வாழ்வதற்கு நாங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். ஆண்டவர் இயேசுவிடமாக எங்களை அழைத்துச் செல்வதற்கு அவர் எங்கள் மத்தியிலே இருக்கின்றார். இதோ எங்கள் மத்தியிலே அவர் வருகின்றார். அவரை நாங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே வரவேற்போம். அவர் மூலமாக கன்னிமரியாவே இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் தாயாரே, எங்கள் பங்கிற்காக இறைவனை மன்றாடும். புனித சூசையப்பரே, இயேசுவை வளர்த்த பாதுகாவலரே, எங்கள் குடும்பங்களுக்காக இயேசுவை மன்றாடும். இயேசுவை வளர்த்த பாதுகாவலரே, எங்கள் பங்கின் பாதுகாவலரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். உண்மைக்கு சான்று பகர்ந்தவரே, எங்கள் இளைஞர் யுவதிகளுக்காக இயேசுவை மன்றாடும். உண்மைக்கு சான்று பகர்ந்தவரே, எங்கள் இளைஞர் யுவதிகளுக்காக இயேசுவை மன்றாடும். புனித ஸ்நாபக அருளப்பரே, எங்கள் பங்கின் பாதுகாவலரே, எங்கள் பிள்ளைகளுக்காக இயேசுவை மன்றாடும். புனித ஸ்நாபக அருளப்பர் எங்களுடைய பாதுகாவலர், எங்கள் எல்லோரையும் உண்மையின் வழியில் நடத்தி ஆண்டவரிடமாக அழைத்துச் செல்வதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டவர். ஆண்டவரின் வழியை ஆயத்தம் செய்து நாங்கள் அதன் வழியை நடக்க வேண்டும் என்று எங்களை அழைத்திருக்கின்றவர். ஆகவே அவர் நிச்சயமாக இந்த வழியிலே, இந்த பயணத்திலே எங்களுக்கு உதவியாக நிற்பார், எங்களுக்கு வேண்டிய அருள் வளங்களை நிறைவாக தருவார் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். அதே நம்பிக்கையோடு நாங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்று இந்த திருப்பதியை விட்டு நாங்கள் வீட்டுக்கு செல்ல முன் அவரை நோக்கி இந்த பிரியாவின் செபத்தை சொல்லி மன்றாடுவோம். இறைவனிடம் பரிந்துரைக்கும் கிறிஸ்துவின் முன்னோடியே, எங்கள் பாதை காவலரே, எங்கள் அன்பான திருமண